குறைவான நேரத்துல ரொம்ப சுலபமா ரொம்ப சுவையா செய்து சாப்பிடக்கூடிய ஜாலர் அப்பம் எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். இல்லனா மஷ்ரூம் கிரேவி, சன்னா மசாலா இதோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாவே இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு முட்டை, கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. அந்த முட்டை வந்து ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து வரணும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. அதாவது ஒரு மூடி தேங்காவை 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துருக்கேன். அதுதான் இது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. இது வந்து சராசரியா ஒரு 125 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொதுவாகவே ஜாலரப்பம் செய்யறதுனா மைதா மாவுல தான் வந்து செய்வாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா ஆரோக்கியமா கோதுமை மாவை பயன்படுத்தி செய்து பாருங்க. அதை விட ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் திக்காக தான் இருக்கு. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துட்டு, அதாவது இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் சோம்பு, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ அரைச்சு எடுத்ததை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்தாச்சு. ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. எப்படியா இருந்தாலும் அதில் அந்த சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சு இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்க லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கட்டித்தன்மை இருக்குது பாருங்க. அதை நல்லா உடச்சி விட்டு கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து கரெக்டானது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஜாலர் அப்பம் அச்சே சொல்லிட்டு கடையில் வந்து கிடைக்கும். அது கிடைக்காதவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்திங்க. இல்லை அது உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்தி செய்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹோல், ரொம்பவும் பெருசாக போட்டுறாதீங்க, ரொம்பவும் சின்னதாக போட்டுறாதீங்க. ரொம்ப சின்னதாக போட்டுட்டீங்க அப்படின்னா மாவு வந்து வெளியில் வராது. அதே மாதிரி ரொம்ப பெருசாக போட்டுட்டீங்கனாலும் மாவு ரொம்ப அதிகமாக வரும், நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் மீடியம் சைஸாக பார்த்து போட்டுக்குங்க. அதனால ஒரு மீடியம் சைஸ் ஆணியை பயன்படுத்தி ஹீட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு பயன்படுத்துங்க. இப்போ மாவு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஜாலர் அப்பம் ரெடி பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் தவால இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்ட மாதிரியே வாங்க. கொஞ்சம் நெருக்க வந்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததா இப்படி ஜஸ்ட் ஒரு வட்டமா, அதாவது சுழட்டி விட்ட மாதிரி, நம்ம ஜிலேபிலாம் சுடுவோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா அழகாக வரும். அவ்வளோதான். கொஞ்சமாக நெய்யோ இல்லைனோ எண்ணெயோ சேர்த்துக்குங்க. இது வந்து சட்டுன்னு வெந்து வந்துடும். அவ்வளோதான். ஜாலரப்பம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதை ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டு எடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும், அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இல்லைன்னா நேரடியாக நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்து கொடுக்கலாம். அப்படியே சாப்பிட்ருவாங்க பசங்க. கூட வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு டிஃபன் ரெசிபியே செய்ய போறீங்க அப்படின்னா சைட் டிஷ் வந்து மஷ்ரூம் கிரேவி, சன்னா மசாலா இல்லைன்னா ஏதாவது ஒரு கிரேவியோட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.